Good morning, participants. Participants, good morning. So we have completed two blocks, block 1 and 2 completed. Today we are going to start the block 3, elasticity. So this is your syllabus of the third year block. Here we are going to discuss what is elasticity, what is stress, strain, what is Hooke's law, what is Poisson's ratio, Young's modulus, then how can you find the bending of beams and all we are going to discuss today. So your topic is elasticity. What is elasticity? Elasticity na enna? Participants, are you hearing me? Any one of you? நான் சொல்ற பேசுறது கேக்குதா? Yes, ma'am. Okay, thank you. So what is elasticity? So if we apply some force, that is, it will get the deformation from its place. அதாவது deformation என்ன நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம், ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அப்போ அதனோட எஃபெக்ட் என்ன ஆகுது? அதனோட எஃபெக்ட் அதனால எஃபெக்ட் என்ன? அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரிஜினல்லேருந்து அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் கால்ட் டிஃபார்மிங். ஆல்ரெடி இருக்கிற ஃபார்ம் வந்து பிகாஸ் ஆஃப் வாட் எவர் வி ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ், அதனால அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் கால் இட் அஸ், அதுக்கு நீங்க என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, தட் இஸ் கால் இட் அஸ் த டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஸோ எலாஸ்டிசிட்டி இஸ் நத்திங் பட் by the application of deforming force. Object இருக்கு, அதுக்கு you are applying some deforming force. அதுக்கு நீ force apply பண்றதுனால என்ன ஆகுது? The shape of the object can return to its original shape. அதாவது லைட்டா சேஞ்ச் ஆகுற மாதிரி ஆகி திரும்பி அதை நீங்க அந்த ஃபோர்ஸை நீங்க ரிமூவ் பண்றப்ப அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஷேப் வந்து திரும்பி ஒரிஜினல் ஷேப் வந்துருது. அதுதான் deforming, அதுதான் ஒரு elasticity-னு சொல்றோம். is nothing but it is the property of body by the virtue of which it deforms the application of deforming force. நீங்க கொடுக்கிற external force-னால அதோட shape change ஆகுது. if we remove the deforming force-ஐ remove பண்ணீங்கன்னா then again it regain its original shape. அதனோட original shape திரும்பி அதுக்கு கிடைக்குது. So that is called it as the elasticity. So example, shock absorbers of vehicles, natural rubber, அதெல்லாம் நீங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு திரும்பி அதை டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா அது பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும். தென் மெட்டாலிக் ஒயர், ஸ்பைடர் வெப் இழுத்து விட்டீங்கன்னா திரும்பி பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். ஸ்டீல், கிராஃபின் அண்ட் ஆல் ஆர் கால்ட் இட் as the example for the elastic materials. Then plasticity. What is plasticity? What is elasticity? அதாவது நீங்க ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால ஷேப் சேஞ்ச் ஆகுது. இஃப் யூ ரிமூவ் த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் தென் அகைன் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் தான் எலாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டினா இஃப் யூ அப்ளை சம் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, அதோட இது சேஞ்ச் ஆயிடுது. அப்போ திரும்பி இஃப் யூ ரிமூவ் த டிஃபார்மிங் ஃபோர்ஸ், அது அகைன் இட் கேன் நாட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப், திரும்பி அதோட பழைய ஷேப்புக்கு வராது. அதுதான் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். This is the example for wet clay. Rigid bodies, rock, metallic glasses are called the example for the plasticity. Do you know what is elasticity and plasticity? What is elasticity? நீங்க deforming force remove apply பண்ணோம்னா அதோட shape change ஆகுது. If you remove the deforming force, it regain its original shape. அதான் elasticity. Plasticity na by applying the deforming force, the shape of the object changing. If you remove the deforming force also, it never regain its original shape. அதுதான் deforming, plasticity. இப்போ deforming forceன்றது என்ன? நம்ம கொடுக்குற சரி நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் பாடிக்கு, அதுல which is not free to move. அது எதெல்லாம் சேஞ்ச் ஆகுது? ஷேப் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றோம். ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகுது, ஷேப் அண்ட் சைஸும் சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம பண்ற ஃபோர்ஸ் தான் நம்ம வாட் எவர் வி ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ் இஸ் கால்ட் இட் as the deforming force. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணா திரும்பி அதே பொசிஷனுக்கு வந்துருது. ஓகே, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஸோ த ஃபோர்ஸ் டெவலப் வித் இன் த பாடி விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்றோம். வாட் இஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்? த ஃபோர்ஸ் டெவலப்ட் வித் இன் த பாடி, நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் develop within the body, that will be if it is equal and opposite to deforming force na, that force is called it as the restoring force na சொல்லலாம். Already I told you what is elastic and plastic bodies. The rigid bodies,
ரிஜிட் பாடிஸ்னா என்ன? ரிஜிட்னா என்ன? இறுக்கமா இருக்குது. டோன்ட் பி ரிஜிட்னு சொல்லுவாங்க, அப்படியே இருக்கிறது. பாடிஸ் which do not change their shape and size on the application of force. நம்ம என்னதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் அதோட ஷேப்பும் சைஸும் சேஞ்ச் ஆகாது. That is called it as the rigid bodies. Okay, can understand? புரியுதா? What is elasticity? What is plasticity? What is rigid bodies? Okay, then we will see the basic things and all. Stress. Stress na enna? What is stress? Is nothing but the ratio between the force and the area is called it as the stress. What is the unit of force? Newton. What is the unit of area? Meter square. So you can say the unit of the stress is Newton per meter square, or you can say the Pascal. So there are more types of stresses are there: tensional stress, compressional stress, and shear stress. So what is tensile or tensile stress? So here the forces tends to stretch the object. நீங்க ஸ்ட்ரெச்னா என்ன? ஸ்ட்ரெச் பண்றது, கொஞ்சம் நீட்டி விடுறது. நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ்னால அதோட லென்த் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சுன்னா, ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா, ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா, that is called it as the tensile tension stress or tensile stress. So இப்போ Lங்கிறது length of the object. If you apply the force, அதோட length இது மாறுது, சேஞ்ச் ஆகுது. அப்ப சேஞ்ச் ஆகுறதுனால என்ன ஆகுது? நீளம் வந்து மாறுது, லென்த் சேஞ்ச் ஆகுது. So that can be named it as del L. Delனா என்ன? சேஞ்ச் இன் லென்த், ஷிஃப்ட் இன் லென்த். அந்த லென்த் சேஞ்ச் ஆகுதுலையா, அதெல்லாம் டெல்டான்னு சொல்றோம். Del L is equal to 1 by E into F by A L naught. By using this formula, you can measure the tensile stress. Then compression stress. அதாவது கம்ப்ரஸ் பண்றோம். கம்ப்ரஸ்னா என்ன? அமுக்கிறது. Force act inwards on the object, உள்நோக்கி. That is called it as the compressional stress. See, இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. Is exactly the opposite of tensional stress. இப்போ இது இந்த காலம்லாம் எப்படி இருக்கு? இந்த பில்லர்லாம், these columns are under the compression. நமக்குது இது பிரஸ் பண்ணது, இது compressional stress. So that delta L is equal to 1 by E F by A into L naught. Formula use பண்ணி you can measure the compressional stress. Then third one is called it as the shear modulus stress or modulus of elasticity. Shear stress. Shear stress, that is equal and opposite force acted on the object. ஈக்குவலாகவும் அது ஆப்போசிட் ஃபோர்ஸாகவும் இருக்கிறது அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் பண்றதா shear stressனா சொல்றோம். That you can calculate by using the del L is equal to 1 by G into F by A L naught. This is called the shear modulus. So three types of stresses to know. What are those? What is stress? Is nothing but the force per unit area. Unit வந்து Newton per meter square. So first one is called tension or tensile stress. அதோட length stretch ஆகுறதுனால வர்ற changes. இது because of compression. Force act inward on the objects. இது shear stress, that is equal and opposite forces acted on the object is called it as the shear stress. Then strain. ரொம்ப strain பண்ணிடாதன்னு சொல்றோம். ஏன்? ஏன்னா அது சில சேஞ்சஸை கொடுக்கும். That is as a result of the wire being ஒரு wire காமிச்சிருக்காங்க. இப்போ இதுல ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றோம். So the strain is defined as the extension per unit length. That is original dimension, change in original dimension to original dimension. இது வந்து இப்போ இதான் இதனோட ஒரு ரெட் கலர்ல காமிச்சிருக்கு பாருங்க. இந்த ராடு இதான் அதனோட ஒரிஜினல் லென்த். இப்போ பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் திங்ஸ் இப்போ இது என்ன ஆகுது? இழுக்கிறோம், ஏதோ ஒன்று ஃபோர்ஸ் இருக்கு, அதனால இது என்ன ஆகுது? இதனோட நீளுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ ஒரிஜினல் லென்த் இந்த ரெட் பாயிண்ட் தான். இப்போ இந்த ஒயிட் வர காமிச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் அப்ளை பண்றதுனால. ஸோ த எப்படி சொல்லலாம்னா த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் டைமென்ஷன். டைமென்ஷன் இஸ் நத்திங் பட் மியர் நம்பர். அதோட வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு ஒரிஜினல் டைமென்ஷன். இதுலேருந்து இந்த வேல்யூ மெஷர் பண்ணிப்போம், டிவைடட் பை from this to this value. On the red point, red rod இருக்கு இல்லையா, அதோட லென்த்தை மெஷர் பண்ணி the ratio கண்டுபிடிச்சோம்னா then we can find out the strain. So we can say when a body is subject to some external force, there is some change in the dimension of the body. So இது வந்து என்ன சொல்றோம்? ரேஷியோன்னு சொல்லிட்டோம். So இதுக்கு dimensional less quantity. இதுதான்
strain produced in the body defined as the ratio of change in dimension to original dimension. இதுக்கு யூனிட்டும் கிடையாது. Because strain is a ratio. ரெண்டுத்துக்கு இடையில உள்ள விகிதத்தை பண்ணி சொல்றதுனால இதுக்கு யூனிட் கிடையாது. Then strainல வந்து it's really terminology is related to strain. என்னென்னலாம் இதோட ரிலேட் ஆயிருக்கு. Longitudinal or linear strain. Longitudinal என்ன? நீட்டமா. Strain that changes the length. அதோட length wise என்ன சேஞ்ச் ஆகுது? horizontal wise, length wise அதுதான் இங்க longitudinal or linear என்ன straight. So strain that changes the length of the wire without changing its direction. அதாவது அதோட டைரக்ஷனை சேஞ்ச் ஆகாம அந்த லென்த்ல ஏற்படுற மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா என்ன மாற்றங்கள் ஏற்படலாம்? இட் கேன் பி எய்தர் கம்ப்ரெஷனல் சுருங்கலாம் ஆர் டென்ஷனலா இருக்கலாம். That is called it as the longitudinal or linear strain. Then compression. Compression already சொல்லிட்டோம் சுருங்கிறது ஷார்ட் ஆகிறது அதோட லென்த் கம்மி ஆகிறது. That is called it as a longitudinal strain that shortens an object. அதோட லென்த்தை குறுகிறது அதான் compression. Then tension. இங்க என்ன சொல்லியிருக்கோம்? compressional or tensional. strain என்ன வேணா சேஞ்ச் இருக்கலாம். அதோட சுருக்கவும் செய்யலாம், லென்த் குறையவும் செய்யலாம், கான்ட்ராக்டும் ஆகலாம், எக்ஸ்பாண்டும் ஆகலாம். So tensionல longitudinal strain that lengthens an object. length increase ஆகுது. Shear. First strain that changes the angle of it. நம்ம என்ன சொன்னோம்? ஒன்னு longitudinal length wise direction அதே directionல தான் போகுது. அப்ப அதோட angle வந்து சேஞ்ச் ஆகலாம். So some changes may occur in the angle. So அதுதான் இந்த shear strain that changes the angles of an object னு சொல்றோம். Shear causes lines to rotate. Okay. So infinitesimal strain. So strain that is tiny a few percent or less. கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா அதனோட சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் வச்சு நம்ம மேத்தமெட்டிக்கல் வச்சு அதனோட ஸ்ட்ரெயின் சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். தென் ஃபைனைட் ஸ்ட்ரெயின் அதுவும் வந்து ஸ்ட்ரெயின் லார்ஜராக இருக்கும். ஸ்ட்ரெயின் லார்ஜர் தேன் a few percent. இது டைனி, இது லார்ஜர். பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ் என்னன்றது. இங்கே requires a more complicated mathematical. இது சிம்பிள் mathematical simplification approximation வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு some complicated mathematical treatment than infinitesimal. இதை விட இது காம்ப்ளிகேட்டடா ஒரு ட்ரீட்மெண்ட் ஈக்குவேஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் வச்சுதான் நம்ம ஃபைனைட் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம். தென் ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரெயின் இது எப்படி இருக்கும்னா யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயினா இருக்கும். ஸ்ட்ரைட் லைன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் ரிமைன் ஸ்ட்ரைட். ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்ட்ரைட்டா இருக்கும். parallel lines வந்து parallel தான் இருக்கும், ரிமைன்ஸ் parallel. இப்போ சர்க்கிள் டிஃபார்ம்ஸ் டு எலிப்ஸ். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ஸ்ட்ரெயின்றதுனால அது என்ன ஆகுதுன்னா சர்க்கிள் வந்து கொஞ்சம் நீட்டமாகும், நீளும், ஏதாவது எலிப்ஸா சேஞ்ச் ஆகும். அதான் இன்ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரெயின்றது என்னன்னா ஜியாலஜி பிஹேவ்ஸ் ஆஸ் ஜியாலஜி பிஹேவ்ஸ். டிஃபார்மேஷன் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு அதனோட சேஞ்ச் இன் length வந்து வேரி ஆகும். that is deformation, or you can say deformation can be varies from one place to another place. இதான் types of strain. more types of strain இருக்கு. tensile strain, compressional strain, volumetric strain, shear strain etc. இதெல்லாம் உங்க சிலபஸ்ல வந்து strain stress தான் ஜெனரலா தான் இருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. tensile strain தான் என்னன்னா that is change in length to original length. compressive strain ratio of decrease in length to original length of the body. அதாவது எப்ப வந்து அது ஒரு இது வந்து புல் ஃபோர்ஸ், இது சப்ஜெக்டட் டு புல் ஃபோர்ஸ், இது சப்ஜெக்டட் டு புஷ் ஃபோர்ஸ். அப்ப இது என்ன சொன்னோம்? இன்க்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். கம்ப்ரெஷனா என்ன? சுருங்குது. இதுல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டென்சைல் ஸ்ட்ரெயின்ல லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டென்சைல் இன்க்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். கம்ப்ரெசிவ் குறுகுது. அப்ப லென்த் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் டிஎல் பை எல். வால்யூமெட்ரிக் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்றோம். நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இதை ஹூக்ஸ் லான்னு சொல்லணும். வாட் இஸ் ஹூக்ஸ் லா? இது நீங்க ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் த ஹூக்ஸ் லா? எனிஒன் நோஸ் ஹூக்ஸ் லா? ஹூக்ஸ் லா என்னன்னு தெரியுமா? எஸ் எனி ஒன் ஆஃப் யூ ஹூக்ஸ் லா என்னன்னு தெரியுமா? லாஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர் பண்ணீங்க. நவ் நோ ஒன் இஸ் ஆன்சரிங். குழந்தை வேலு சார்லாம் ஆன்சர் பண்ணீங்களே லாஸ்ட் கிளாஸ். கமல்ராஜ் சார்லாம் ஆன்சர் பண்ணீங்க போல. கோவிந்தன் சார், ஹரி கோவிந்தன் சார். மேம் ஸ்ட்ரெஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் மேம். थैंक यू சார். யாராவது கேட்டாதான் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க வந்து ஏதாவது ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுனீங்கன்னா தட் இஸ்
சிம்பிளா தான் கேட்குறேன். கிளாஸ் வில் பி இன்டராக்டிவ். கொஞ்சம் எல்லாரும் தூங்குறவங்களும் முடிச்சுப்பாங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஹூக்ஸ் லா. So the relation brings the relation between the stress and the strain குள்ள ரிலேஷன் தான் ஹூக்ஸ் லா கொடுக்குது. வித்தின் த எலாஸ்டிக் லிமிட், அதாவது எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளார இருக்கிறப்ப வாட் எவர் யூ ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் அப்ளை டு ஸ்ட்ரெயின். தட் இஸ் within the elastic limit the ratio of stress applied to strain developed is constant. அதுதான் ஹூக்ஸ் லான்னு சொல்றோம். மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ல நம்ம எப்படி அதை டிரைவ் பண்ணனா, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் ஆர் இ பை ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் சொல்லலாம். Stress is proportional to strain or E is equal to stress by strain. E is a constant of proportionality. That stress is proportional to strain. You are removing the நேர் விகிதம் symbol remove பண்ணீங்கன்னா you have to add some constant. So stress is equal to E into strain. So E is equal to stress by strain. E is a constant of proportionality. அதுதான் என்னன்னா சொல்லணும்னா modulus of elasticity ன்னு சொல்றோம். That modulus of elasticity வந்து எதை depend பண்ணி இருக்குன்னா, it depends on the material being deformed and the nature of the deformation depend பண்ணி இருக்கு. எது E. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். இங்க வந்து ஒரு ஹேங்கர் தொங்க விட்டுருக்கோம், அதுல வெயிட். இப்போ ஹேங்கர் தொங்க விடுறப்ப இதுல ஹேங்கர் மட்டும் இருக்கு, வித்வுட் வெயிட் எப்படி இருக்கு, இதோட லென்த் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. யூ ஆர் ஆடிங் சம் வெயிட்ஸ். ஸோ வாட் அபவுட் த லென்த், எலாங்கேட் ஆயிருக்கா, கான்ட்ராக்ட் ஆயிருக்கா சொல்லுங்க. எஸ் ப்ளீஸ். நீங்க இப்போ யூ ஹவ் ஆடட் த லோடு. வாட் அபவுட் த லென்த் ஆஃப் திஸ், எலாங்கேட் ஆயிருக்கா, கான்ட்ராக்ட் ஆயிருக்கா? அகைன் ஐ ஹாவ் டு மென்ஷன் த நேமா, அப்பதான் சொல்லுவீங்களா? கமல்ராஜ் சார் டயக்ராம் பார்த்து சொல்லுங்க சார். லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா? கதிர்வேல் சார் யாரும் இல்லையா லைன்ல? கதிர்வேல் சார், குழந்தைவேலு சார், ஆர் யூ ஹியரிங் மீ? எல்லாரும் தூங்கிட்டீங்க போல. ஓகே, ஸோ யூ ஆர் அப்ளைங் சம் ஃபோர்ஸ், யூ ஆர் ஆடிங் சம் வெயிட்ஸ். அப்போ என்ன ஆகுது, த லென்த் இஸ் கெட்டிங் எக்ஸ்பான்ஷன், லென்த் எக்ஸ்பாண்ட் ஆகுது. ஸோ தட் கேன் ரைட் இட் as F is equal to K into delta L. What is F? Fங்கிறது புல்லிங் ஃபோர்ஸ். நீங்க அந்த வெயிட் கொடுக்கறது, லோடு கொடுக்கறதுனால அது கீழே இழுக்குது, கீழ் நோக்கி இழுக்குது. அப்ப லென்த் சேஞ்ச் ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் ஹூக்ஸ் லா கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் you know what is stress, what is strain. when the stress strain diagram இருக்கு பாருங்க. stress can be taken as y axis, strain y x axis இருக்கும். ஸோ நம்ம லோடு அப்ளை பண்றப்ப அதோட எப்படி சேஞ்ச் ஆகுது, இதுதான் இங்க ஸ்ட்ரெஸ் strain diagram விளக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் இட் as, இங்க பாருங்க ஒரு ஸ்டேஜ் வர ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பெண்ட் ஆகுது, கர்வா போய் போகுது. திஸ் இஸ் கால்ட் இட் as the proportional limit வர. That is proportional limit na enna, that is proportionality F is equal to K into delta L. condition are reach பண்ற மட்டும் அத proportional limit ன்னு சொல்றோம். அப்புறம் இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, E எலாஸ்டிக் லிமிட் ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். டயகிராம் பாருங்க, எலாஸ்டிக் லிமிட் இங்கேயுமே டயகிராம் கொடுத்துருக்கேன், இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாட் இஸ் எலாஸ்டிக் லிமிட், அதாவது பியாண்ட் த ப்ரொபோர்ஷனல் லிமிட். இந்த ப்ரொபோர்ஷனல் லிமிட்டை தாண்டது இல்லையா, அப்ப the object will still return its original shape. அதாவது இதுதான் இந்த லிமிட் வர இட் கேன் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். இந்த லிமிட் வரோட ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பழைய ஷேப்புக்கு ரிட்டர்ன் வர முடியும். இந்த ஆப்ஜெக்ட் கேன் ரீகெயின் இட்ஸ் ஷேப், அதான் எலாஸ்டிக் லிமிட்னா மென்ஷன் பண்றோம். ஓகே, தென் பியாண்ட் த எலாஸ்டிக் லிமிட் இட்ஸ் ரைசிங் த எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்டை விட தாண்டி போயிடுச்சு. ஸோ த மெட்டீரியல் இஸ் பர்மனன்ட்லி டிஃபார்ம். மெட்டீரியல் பர்மனண்டா என்ன, நிரந்தரமாக டிஃபார்ம் ஆயிடுச்சு. இட் கேன் நாட் ரீகைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப்புக்கு வர முடியாது. தட் இஸ் கால்ட் இட் as the above elastic limit is called deformation state. Then more force is applied, it breaks. ஒரு லிமிட் தான் தாங்க முடியும், ஒரு அளவுக்கு மேல அதிகமா லோடு ஏத்துனா என்ன ஆகும், உடஞ்சிரும், பிரேக் ஆயிடும். more force is applied, it breaks. breaking point லெவலுக்கு மேல என்ன ஆகுது, இங்க போய் கிராஃப் பாருங்க, லெவலுக்கு மேல அதிகமா கொடுக்குறோம், லிமிட்டை தாண்டி கொடுக்குறோம்,
ஸோ அது போய் பெண்ட் ஆகி உடஞ்சிடும். தட் இஸ் கால் இட் ஆஸ் த பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னு சொல்றோம். இங்க அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இது கொடுத்துருக்கோம் பாருங்க. அதாவது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் த ஆப்ஜெக்ட் கேன் சஸ்டைன். அதாவது அதிகமான ஃபோர்ஸ் எந்த அளவு மேக்ஸிமம், அதாவது அந்த ஒரு த்ரஸ்ட் ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல அதிகமான வேல்யூ எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. அதுதான் நம்ம கொடுக்கறது அல்டிமேட் ஸ்ட்ரென்த். மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அவ்வளவுதான் கொடுக்கலாம். அதுக்கு மேல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது உடஞ்சிரும். அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் புரியுதா? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் லிமிட், that is when it reaches the condition f is equal to k delta l, அத ப்ரொபோர்ஷனல் லிமிட்னு சொல்றோம். எலாஸ்டிக் லிமிட்ங்கிறது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணாலும் இட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். அதான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்றோம். அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி போறப்போ பியாண்ட் த எலாஸ்டிக் லிமிட் த மெட்டீரியல் இஸ் பர்மனன்ட்லி டிஃபார்ம்டு. இப்போ அதிகமான அளவு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது லிமிட்டை தாண்டிச்சுன்னா அது உடஞ்சிரும், பிரேக்கிங் பாயிண்ட். இப்போ இந்த கர்வ் இந்த மேக்ஸிமம் இங்கே வருது இல்லையா, இந்த மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்ல இருக்கு அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்றோம். அதுதான் என்ன சொல்றோம்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த். கேன் அண்டர்ஸ்டாண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ்? பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது ஆன்சர் பண்ணுங்க. புரியுதா? Yes. Thank you. Elastic limit அப்படி நம்ம சொல்லிட்டோம். It will not regain its original shape. நம்ம கொடுக்குற அந்த லிமிட் வந்து இட்ஸ் raising the limit. It's beyond the permanent deformation. பர்மனண்டா சேஞ்ச் ஆயிருது, அதுக்கப்புறம் அது ரிட்டர்னா வர முடியாது. அதுதான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்றோம். ஸோ இதுல ப்ரொபோர்ஷனல் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன்ல we can say the proportional limit. What is proportional limit? It is the point up to which Hooke's law is applicable. எந்த அளவு வர Hooke's law அப்ளை பண்ண முடியுமோ அந்த கண்டிஷன்ல தான் ப்ரொபோர்ஷனல் லிமிட்னு சொல்றோம். ஆல்ரெடி உங்களுக்கு லா தெரியும், என்னது? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அதுதான் ப்ரொபோர்ஷனல் லிமிட்னு சொல்றோம். இப்போ இந்த எலாஸ்டிக் லிமிட் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு லிமிட் வர லென்த் மாறும். அந்த லிமிட்டை தாண்டறதுக்கு முன்னாடி அதை அப்படியே கட் பண்ணீங்கன்னா இட் கேன் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். அது அந்த லிமிட் தான் எலாஸ்டிக் லிமிட். அதாவது the material obtain its original configuration on the removal load. அந்த லோடை நம்ம அது மேல அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லோடை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதை தான் எலாஸ்டிக் லிமிட். அந்த லெவல்ல தான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்றோம். ஈல்டு பாயிண்ட் இந்த டயக்ராம்ல இருக்கு பாருங்க. ஈல்டு பாயிண்ட் இங்க இருக்கா, ஒய்னா கொடுத்துருக்கோம். தட் இஸ் த ஸ்ட்ரெஸ் பியாண்ட் விச் த மெட்டீரியல் பிகம்ஸ் பிளாஸ்டிக். அதாவது அந்த மெட்டீரியல் வந்து becomes plastic ஆகுது, அந்த லிமிட்டை தான் yield point சொல்றோம். that is load at which permanent deformation of material starts. எப்ப அது சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது, that is called it as the yield point சொல்றோம். okay, then plastic deformation, there we can say the ductile point, ultimate point and point of rupture. ரப்சர்னா என்ன ஆகும், அதாவது பெரிய ரப்சரா இருக்குன்றோம், அதாவது உடஞ்சிரும், கொலாப்ஸ் ஆயிடும். மெட்டீரியல் will get failure because of the stress அல்லது break ஆயிடும். that is called it as the point of rupture. ductile point னா என்ன, beyond this point neck forms where the local cross sectional area becomes significantly smaller than the original. அந்த ஒரிஜினலை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை டக்டைல் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்ப அந்த மெட்டீரியல் எப்படி நேச்சரா என்ன நேச்சர்ல இருக்கும்னா இட் ஷோஸ் த பிளாஸ்டிக் நேச்சர். அதுதான் டக்டைல் பாயிண்ட்னு சொல்லுவோம். Then ultimate point, that is large deformation possible become failure. அந்த point தான் we can say ultimate point. The point at which material can withstand maximum load கொடுக்கிறோம். Then ultimate strength with maximum elongation. If you apply the maximum load, the elongation also will be maximum. elongation என்ன, அதனோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லையா, எலாங்கேஷன் நீளுது இல்லையா, நீட்டா அந்த நீளம் வந்து நீட்டிக்கப்படுது, அததான் சொல்றோம். But the large deformation is possible in the ultimate point before the failure. அதுதான் அளவுக்கு அதிகமா போய் அதுக்கப்புறமா தான் அது உடையுது. புரியுதா? அல்டிமேட் பாயிங்கிறது you are applying the force, லோடு கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ அதோட லென்த் சேஞ்ச் ஆகுது. அளவுக்கு அதிகமா லோடு கொடுக்குறப்ப மேக்சிமம் லோடுனால அது எலாங்கேஷனும் மேக்சிமமா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உடையுது. அந்த மேக்சிமம் ஸ்டேஜ் ரீச் ஆகுது இல்லையா, அதுதான் இங்க அல்டிமேட் பாயிண்ட் அண்ட் உடையிற ஸ்டேஜ் பாயிண்ட் ஆஃப் ரப்சர்னு சொல்றோம்.
Then factors affecting the elasticity. என்னென்ன factors இதை அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாம் உங்க புக்ல இல்ல, பட் தெரிஞ்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அனிலிங், temperature, இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. எக்ஸாம்பிள், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட், lead increases with the temperature decrease. இதெல்லாம் எக்ஸாம்பிள், சும்மா just go through it. impurities, impuritiesனா என்ன, you are adding some impurities, அதாவது மாசு கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதோட பியூரா இருந்துச்சுன்னா ஓகே, மாசு கலந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ண என்ன ஆகும், அதோட எலாசிட்டி மேபி இன்க்ரீஸ் ஆர் எலாசிட்டி மேபி டிக்ரீஸ். அதுல நீங்க என்ன இம்பியூரிட்டி ஆட் பண்றீங்களோ அதை பொறுத்து that length can be increase or decrease னு சொல்லலாம். then effect of nature of crystals. இந்த crystal வந்து மேபி சிங்கிள் கிறிஸ்டலா இருக்கலாம், ஆர் இட் மேபி பாலி கிறிஸ்டலா இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டலோட நேச்சரை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, I will go for the 3 different modulus of velocity. What are the different types of modulus? Anyone? Madam, Young's modulus, bulk modulus, modulus of rigidity. Thank you, sir. Good, very good. So, sir, he told 3 types of modulus of elasticity. So, what are the 3 types? Young's modulus, longitudinal, and shear. Okay. So, the modulus related to change in length. Length பொறுத்து மாறுது இல்லையா, அதை தான் யங்ஸ் மாடுலஸ்னு சொல்றோம். That is defined as the ratio of longitudinal stress to longitudinal strain. Stress by strain ன்னு சொல்லிட்டோம். இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். லாங்கிடியூடினல் என்ன, லென்த் வைஸ் சேஞ்ச் ஆகுறது. அதாவது டென்சைல்னாலே என்ன, அந்த இடத்துல நம்ம லென்த்தை பொறுத்து இங்க மாறுறதை தான் சொல்றோம். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை tensile strain. Longitudinal strain. Longitudinal stress by longitudinal strain is equal to Young's modulus. புரிஞ்சுதா? Okay. So the change length வந்து change. Longitudinal என்ன? That is length wise change ஆகுது. That is change in length. இதனால is related to the force. நம்ம apply பண்ற forceனால the length change ஆகுது. Whatever we are applying the force, it can cause a change in the length. So that is not only in the length, but the area also can change. Cross-sectional area and the material from which it is made also can go for the changes. So we can say the elongation of the object is directly proportional to original length. Original length and the elongation வந்து proportional to original length. First case. Second case, the elongation is inversely proportional to cross-section area. ரெண்டு cases depend பண்ணி இருக்கு elongation. Elongation first case is proportional to original length. Second case inversely proportional to cross section. By using those two, you can write delta L is equal to 1 by E F by A L naught. That is E is nothing but the elastic modulus. Or here you can say the Young's modulus. Then bulk modulus. Bulk என்றது என்னது, volume mention பண்ணுது. That is volume stress by volume strain. அதோட வால்யூம்ல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூம் உள்ள ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பல்க் மாடுலஸ்னு சொல்லுவோம். இஸ் நத்திங் பட் த ரேஷியோ பிட்வீன் த வால்யூம் ஸ்ட்ரெஸ் டு வால்யூம் ஸ்ட்ரெயின். இப்போ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் ரிலேட்டட் டு சேஞ்ச் இன் ஷேப். அதோட ஷேப் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுதான் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு சொல்றோம். தென் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, தட் இஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ். தேர்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த shearing stress to shearing strain. Young's modulus na enna சொன்னோம், longitudinal stress by longitudinal strain. First case. Second case, bulk modulus, volume stress by volume strain. Rigidity modulus, shearing stress by shearing strain. These are the 3 types of elasticity. Okay. Just we will see one small example. Young's modulus of a material. இது Young's modulus na உங்களுக்கு என்ன தெரியும், ratio between the longitudinal stress to longitudinal strain. இப்போ இது இங்க பாருங்க, Young's modulus of elasticity ஜெனரலா நம்ம சொல்றோம். இது ஒரு லென்த் ஒயர் எல், இதோட ரேடியஸ் ஆர். இது வந்து இங்க ரிஜிடா ஹோல்ட் பண்ணி தொங்க விட்டுருக்கோம். யூ ஆர் ஆடிங் சம் மாசஸ். யூ ஆர் ஆடிங் மாசஸ் இன் திஸ். ஒரு மாஸ் எம் அப்ளை பண்றோம், ஃப்ரீ எண்டில் இருக்கு. இது வந்து எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, இட் இஸ் அட் த ஃப்ரீ எண்ட். மாஸ் M is attached to its free end. So, அப்ப என்ன ஆக்ட் பண்ணுது, the force mg will act on the wire. இதுல வந்து வெயிட் கட்டி தொங்க விட்டதுனால அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்ப இது சாதாரண ஒரு வயர் இருக்கு, அது மேல நம்ம என்ன பண்றோம்,
ஒரு மாஸ் தொங்க விடுறோம் கட்டி. அப்ப என்ன ஆகும் லென்த்? இஸ் தேர் எனி சேஞ்சஸ் இன் த லென்த் ஆர் நாட்? whatever we are applying the force, the length may increase, elongate ஆகும். நீல வாக்குல அதோட லென்த் மாறும். அப்ப அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. or you can say because of the force the length of the wire can increases. இப்ப increase in length வந்து நம்ம ஒரு L ன்னு எடுத்துப்போம், ஸ்மால் L எடுத்துப்போம். இப்ப longitudinal strain is the ratio of increase in length to original length. ஸ்ட்ரெயின்றது என்னது இந்த இடத்துல? longitudinal strainறது என்னது? longitudinal strain is equal to increase in length divided by original length. இப்ப நம்ம என்ன force apply பண்றீங்க? That is longitudinal stress or tensile stress is applied to the length, or hence it can create a changes in the length. It can make a change in the length. அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். So linear strainங்கிறது change in length to original length. So நம்ம y கண்டுபிடிக்கணும். yங்கிறது என்ன? யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க போறோம். அதாவது யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? ஒரு வயர் இருக்கு, you are adding some weights, mass mg கட்டி தொங்க விடுறோம். So the length can be changes. How the length is changing? So that is Young's modulus y is equal to longitudinal strain. Longitudinal strain என்றது என்னது? That is change in length by original length. That is the ratio between the change in length to original length. அப்ப L by capital L ன்னு எடுத்துக்கலாம். So longitudinal stress is the ratio of applied force. நீங்க என்ன force apply பண்றீங்க அந்த ஏரியால? இப்ப நம்ம mgன்ற force apply பண்றோம். என்னோட cross sectional area. அப்ப longitudinal force என்னன்னு எடுத்துக்குவோம்? stress என்னன்னு எடுத்துக்கலாம்? ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். longitudinal stress is equal to force per area. applied force per area of cross section. force என்ன? F. F is equal to என்ன? m into g. area of cross section m r square ன்னு எடுத்துருவோம். அப்ப என்ன எழுதலாம்? longitudinal stress by longitudinal strain. force அப்ப stress longitudinal stress என்ன? இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கீங்க. mg by pi r square divided by longitudinal strain என்ன? இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. See the first equation. So if we apply this mgl by pi r square equal to L. This is the, by using this equation you can find out the Young's modulus. Bulk modulus of the material. Bulk னா என்ன? அதோட வால்யூம் பொறுத்து சொல்றோம். ஸோ இதோட வால்யூம் வீண் இருக்கும். இது நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றதுனால சேஞ்ச் ஆகுது வால்யூம். இது ஸ்பியர் இருக்கு, அதோட வால்யூம் பி. அண்டர் த ப்ரெஷர் பீன்ற ப்ரெஷர்ல அதோட வால்யூம் பியா இருக்கு. சப்போஸ் யூ ஆர் ஆடிங் சம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் in the range of dp applied to the sphere to in all the sides. So அப்ப என்ன ஆகும்? at right angles to the surface, அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கு, அதோட வால்யூம் பி, அதோட லெவல் ப்ரெஷர் லெவல் பீன்றதுல இருக்கு. நம்ம இப்ப நீங்க டிபின்ற ப்ரெஷர் லெவல் நமக்கு அவுட் சைட்ல இருந்து எல்லா சைடுக்கும் உள்ளார அப்ளை பண்றோம். வால்யூம் ஒரிஜினல் வால்யூம் இஸ் V, pressure is P. We are applying the pressure dp to the sphere from all the sides. Okay, so now you are applying the pressure. So due to the pressure நம்ம ப்ரெஷர் பண்றதுனால அது என்ன ஆகும்? அந்த ஸ்பியர் இஸ் கம்ப்ரஸ்ட். சுருங்குது. கம்ப்ரெஷன் என்ன? சுருங்குது. லென்த் வைஸ்னா எலாங்கேட் ஆகும். யங்ஸ் மாடுலஸ்ல பாத்தீங்க. இதுல என்ன ஆகுது? வால்யூம் சுருங்குது. ஸ்பியர் இஸ் கம்ப்ரஸ்ட் டியூ டு த ப்ரெஷர். அப்ப வால்யூம் ஸ்பியர் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அதோட வால்யூமும் டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் ஆல்சோ டிக்ரீசஸ். ஓகே, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்ப இதுதான் ஒரிஜினல். டார்க் லைன் இருக்கு இல்லையா, அதான் ஒரிஜினல். இப்ப யூ ஆர் அப்ளைங் சம் எக்ஸ்டர்னல். இப்ப கொடுக்கறனால அது என்னாவது? கம்ப்ரஸ் ஆகுது. அப்ப அந்த வீன்ற வால்யூம் இங்க இருந்து பாருங்க சுருங்குதா? இந்த டார்க் லைன் வந்து டாட்டட் லைன்ஸா இருக்கு பாருங்க. டாட்டட் லைன்ஸ் அளவுக்கு சுருங்கிடுச்சு, ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. So now you are how can you say the volume strain? That is ratio of change in volume to original volume. So volume strain is equal to change in volume by original volume. என்னது change? original volume V உங்களுக்கு தெரியும். எவ்வளவு அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு? dV அளவுக்கு. இங்க இருந்து இங்க வர்ற அளவுக்கு dV சேஞ்ச் ஆயிருக்கு. So you can write it as volume strain is equal to dV divided by V. So the volume stress is equal to applied force per unit area. அதாவது by the definition எப்படி சொல்லலாம்னா applied force per unit area is equal to
pressure. So அதான் வால்யூம் ஸ்ட்ரெஸ்னு சொன்னோம். That is applied force per area. அப்போ applied pressure, force per areaன்றது என்ன இந்த இடத்துல applied pressure. என்ன pressure apply பண்றீங்க? dpன்ற pressure apply பண்றீங்க. So the applied pressure is equal to dp. இப்போ எப்படி எழுதலாம்? bulk modulus கண்டுபிடிக்கணும்னா what is the formula? Volume stress by volume strain. So என்ன formula? volume stress கண்டுபிடிச்சிருக்கீங்க. That is applied force per area. That's called dp. dp divided by volume strain. Volume first எப்படி இருந்துச்சு? v இருந்துச்சு. நான் apply பண்ற forceனால volume வந்து v ல இருந்து dv க்கு change ஆச்சு. That you can write as dv by v. So k is equal to dp by dv by v ன்னு சொல்லலாம். Therefore r you can written as v into dp by dv. By using the formula you can find out the bulk modulus. Then rigidity modulus. So Young's modulus முடிச்சிட்டோம், bulk modulus முடிச்சாச்சு. Now we are going for rigidity modulus. Well, you are going to consider a cube. எது cube? The ABCD ன்ற ஒரு cube எடுத்துக்கணும். இல்ல you are applying the tangent force. அந்த top surface இருக்குல்ல, upper surface இருக்குல்லையா, எதோட upper surface? cube upper surfaceக்கு நீங்க force apply பண்றீங்க. While the lower surface is kept fixed. The lower in this lower surface not going to apply any force. Lower surface ல எந்த force apply பண்ணல. இப்ப top surface ல மட்டும் தான் you are going to apply the force. அப்ப என்ன ஆகும்? apply பண்றீங்கன்னா இது என்ன ஆகும்? B ல இருந்து AB வந்து A dash B dash க்கு மூவ் ஆகுது. புரியுதா இல்லையா அது? You are applying some external force on the top surface only. அப்ப இந்த AB ன்னு அந்த cube இந்த இடத்துல கொடுக்குற ஃபோர்ஸ்னால A இருந்து A dash க்கு மூவ் ஆகுது, B வந்து B dash க்கு மூவ் ஆகுது, deform ஆகுது. So the force will cause us a change in shape of the cube. முன்னாடி cube இப்படி இருந்துச்சு, ABCD ன்னு இருந்துச்சு. இப்ப நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ்னால அது எந்த பொசிஷனுக்கு போயிடுச்சு? A dash B dash CD க்கு சேஞ்ச் ஆயிடுது. That is change in shape of the cube. அப்ப நம்ம அப்ளை பண்ண due to the force each layer of the cube except the fixed layer, அதாவது இந்த ஃபிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா அந்த லேயரை தவிர மற்ற லேயர் get displaced in the direction of force. அதாவது நகருது. டிஸ்பிளேஸ்னா என்ன? நகருது. எங்க நகருது? நம்ம எந்த டைரக்ஷன்ல நீங்க போஸ் கொடுக்குறீங்களோ அந்த டைரக்ஷன்ல இங்க ரைட் டுவார்ட்ஸ் ரைட் சைட்ல கொடுத்தீங்கன்னா ரைட் சைட்ல தான் மூவ் ஆகும், லெஃப்ட்ல கொடுத்தா லெஃப்ட்ல தான் மூவ் ஆகும். ஸோ த ஈச் லேயர் ஆஃப் த கியூப் எக்ஸப்ட் த ஃபிக்ஸ்ட் லேயர், இந்த லேயரை தவிர எந்த லேயருக்கு நீங்க போஸ் கொடுக்குறீங்களோ இந்த ஏபின்ற லேயருக்கு இஃப் யூ அப்ளை த போஸ் இட் வில் சேஞ்ச் இன்டு A dash B dash க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ த shearing strain is defined as the ratio of lateral displacement of any layer to the distance from the fixed layer. It makes an angle theta. When the original position இங்க இருக்கு இல்லையா, A ல இருந்து A dash க்கு போயிடுச்சு. So it makes an angle is theta. B ல இருந்து B dash போயிடுச்சு. That angle is theta. So now how can you calculate shearing strain or shear? Lateral displacement of layer by distance from the fixed layer. Displacement na என்ன? Distance, நகர்ந்த தொலைவு. அப்ப எப்படி எழுதலாம்? A dash இந்த length இங்க பாருங்க, இங்க A ல இருந்து A dash க்கு போயிடுச்சு. A dash divided by AD divided by AD. அப்ப எப்படினா A dash by AD makes an angle is theta is equal to tan theta. அதாவது tan theta கண்டுபிடிக்கிறீங்க. theta எங்க இருக்கு? இங்க இருக்கு. tan theta க்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? What is the formula for tan theta? Yes, anyone? For tan theta formula என்ன? Perpendicular by base. இந்த இடத்துல என்ன வரும்? அதாவது எதிர்பக்கம் பை தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு சொல்லுவீங்க. So that is by using this equation you can write it as A dash by AD. That will give the value of theta, tan theta. So the theta is very small. It's getting small displacement. So it makes an angle is theta is also very small. So that theta is small, then tan theta is equal to theta. Theta small na solta, but tan theta va theta na எழுதிக்கலாம். Therefore, shearing stress is equal to, what is the formula? Tangential force per area. What is the tangential force? That is F, area A. So the shearing stress is equal to tangential force per area is equal to F by A. So the modulus of elasticity is equal to shearing stress by shearing strain.
shearing stress என்ன நீங்க உங்களுக்கு தெரியும், you know F by A. Substitute the value here. So N is equal to shearing stress F by A divided by angle shear ஆகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதோட கோணம் மாறுச்சு. Divided by shearing strain. That is by in theta. So F by A divided by theta or F by A into N is equal to by into theta. By using the formula, you can find out the modulus of rigidity. Purida, we have completed 3 modulus. Next, Poisson's ratio. What is Poisson's ratio? அதாவது lateral contraction per unit stress to longitudinal elongation per unit stress. அதுதான் Poisson's ratio னு சொல்லுவோம். Poisson's ratio is nothing but ratio of, that is Poisson's ratio is equal to lateral contraction per unit stress divided by longitudinal elongation per unit stress தான் Poisson's ratio னு சொல்லலாம். So ஒரு wire இருக்கு, that is one end is fixed and one end is stretched. ஒரு end stretch பண்றோம், அடுத்த end fixed இருக்கு. அப்ப அதோட length என்ன ஆகும், மாறும். length மாறுச்சுன்னா என்ன, elongation சொல்றோம். So elongate ஆகுதுன்னா எப்படி எழுதலாம், lambda is the longitudinal elongation. That is because of the unit stress. அப்ப என்ன இருக்கும், contraction இருக்குது. There will be a corresponding contraction. அதனோட elongation தகுந்த மாதிரி இந்த இடத்துல contraction perpendicular in the perpendicular plane. அப்ப அது sigma is equal to எப்படி எழுதலாம், sigma is equal to mu divided by lambda ன்னு எழுதலாம். அதாவது எப்படி எழுதியிருக்கோம், lateral contraction per unit stress divided by longitudinal elongation. இது elongate ஆகுது, இந்த இடத்துல contract ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, lateral contraction per unit stress contract ஆகுது, குறுகுது, divided by longitudinal elongation. நீள வாக்குல நீளுது. இப்ப ஒரு 4 சென்டிமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதை நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், அது எலாங்கேட் ஆகுது. எலாங்கேட் ஆச்சுன்னா அதோட நீளம் என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர்னா ஒரு 5 சென்டிமீட்டரா குறையுது. நீள வாக்குல அது நீளுது. நீள்றப்ப என்ன ஆகும், அதனோட பிரெத் என்ன ஆகுது, குறையுது, அதோட வால்யூம் வந்து குறையுது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், தட் இஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மியூ பை லாம்டா. So it is related to modulus of elasticity. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைனலா எல்லாம் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஜெனரல் ஃபார்முலா sigma is equal to 3k minus 2n divided by 6k plus 2n. இதை நீங்க வேற வழி இல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Then sigma is equal to q by 2n minus 1 ன்னு எழுதலாம். அதாவது அந்த ரேஞ்சஸ் வேல்யூஸ் வந்து -1 ல இருந்து பிளஸ் ஆஃப் வர இருக்கும். தியரிட்டிக்கலா நம்ம ப்ராக்டிகல் கேசஸ்ல இது வந்து தியரிட்டிக்கலா சொல்றோம். ப்ராக்டிகல் ஆகுறது 0 to plus ஆஃப் சேஞ்ச் ஆகுது. இது டெரைவ்டு ஃபார்முலா, இதை நீங்க பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பெண்டிங் ஆஃப் பீம்ஸ். பெண்டிங் ஆஃப் பீம்ஸ், இப்ப ஒரு எண்டு இந்த கம்பி எல்லாம் வளர்ப்பாங்க தெரியுமா, கம்பி எல்லாம் வளைக்கிறது ஒரு எண்டு என்ன பண்ணுவாங்க, இல்ல நம்ம கேண்டிலீவர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு எண்டு எப்படி இருக்கும், ஒரு எண்டை ஒரு இடத்துல வச்சு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, நீட்டமா ஒரு பலகை மாதிரி சின்னதா ஒரு இமேஜின் பண்ணுங்க, அது ஸ்ட்ரைட்டா இருக்கு. இப்ப அதுல ஏதாவது லோடு போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது பெண்ட் ஆகுது. அதை வச்சு சொல்றதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். பெண்டிங் மொமெண்ட். A beam is homogeneous material of uniform cross section whose breadth and thickness. breadthம் thicknessம் யூனிஃபார்மா இருக்கிற ஒரு ராடு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ABCDங்கிறது ஒரு ராட். இதுல whose breadth and thickness are negligibly small in comparison with its length. length எப்படி இருக்கு, நீட்டமா இருக்கு, நீளமா இருக்கு, length ஜாஸ்தியா இருக்கு. அதனோட breadth and thickness is negligibly small. எப்ப a beam is homogeneous material of uniform cross section when the length is greater when compared to the breadth. breadthம் thicknessம் it's negligibly small, அதாவது அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்மாலா இருக்கு. லென்த் தான் எதோடது, அதோட லென்த்தை கம்பேர் பண்றப்ப லென்த் வந்து வெரி கிரேட்டர்ங்கிறப்ப அதோட பிரெத்தும் திக்னஸும் கம்மியா இருக்கிறதுனால அதை நம்ம வேல்யூவை நெக்லெக்ட் பண்ற அளவுல எடுத்துக்கிறோம். இட் கேன் பெண்ட் பை அப்ளைங் த எக்ஸ்டர்னல் கப்பல். பெண்ட் ஆகுது. அப்ப இன்னர் லேயர் பிட்வீன் பிலோ த லேயர்ஸ் ஆஃப் த பெண்ட் பீம் அலாங் இட்ஸ் லென்த். இப்ப இது பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, இது பிலோ லேயர், இது டாப் லேயர், இது பாட்டம் லேயர்னு சொல்றோம். இது நியூட்ரல் ஆக்சஸ், சென்ட்ரல் வந்து நியூட்ரல் ஆக்சஸ்.
இப்ப இதோட எலாங்கேஷன் எப்படி இருக்கு, இதோட எலாங்கேஷன் எப்படி இருக்கு, இதோட எலாங்கேஷன் அதிகமா இருக்கு. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. below the central layer of the beam, எதால நம்ம என்ன அப்ளை பண்றோமோ ஃபோர்ஸ், அதனால இன்னர் லேயர் பிலோ த இன்னர் லேயர், அதுக்கும் கீழே இருக்க லேயர் இருக்கு இல்லையா, பிலோ த சென்ட்ரல் லேயர் ஆஃப் த பெண்ட் பீம் along its length are subjected to compression. இங்க பாருங்க, இதோட லென்த் அதிகமா இருக்கா, இதோட லென்த் அதிகமா இருக்கா, இந்த லென்த் கம்ப்ரஸ் ஆயிருக்கா, இந்த லென்த் கம்ப்ரஸ் ஆயிருக்கா, டாப் லேயர் கம்ப்ரஸ் ஆயிருக்கா ஆர் பாட்டம் லேயர் இஸ் கம்ப்ரஸ்? ப்ளீஸ் எனி ஒன் ஆஃப் யூ ஆன்சர். பாருங்க, we are adding the loads. லோடு அப்ப ஸ்ட்ரைட்டா இருக்க பீம் வந்து பெண்ட் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட்டா இருந்தது இப்படி நமக்கு பெண்ட் ஆயிடுச்சு. இது நியூட்ரல் ஆக்சஸ். இந்த லேயர், சி திஸ் லேயர், இது பாட்டம் லேயர், இது டாப் லேயர். எந்த லேயரோட லென்த் சுருங்கி இருக்கு, எந்த லேயரோட லென்த் எலாங்கேட் ஆயிருக்கு, நீண்டு இருக்கு, ஜஸ்ட் டயக்ராமா பார்த்து சொல்லுங்க. எஸ், எனி ஒன் ஆஃப் யூ. which layer is getting compressed, which layer is getting elongation? Bottom layer or top layer? Length பாருங்க, compare the length. Top Bottom layer layer, madam elongation. very good. Top layer length is elongated, நீட்டமா இருக்கு, length அதிகமா தெரியுது. This is the bottom layer. Length when compared to this top layer, the length is decreasing, குறைஞ்சிருக்கு. So that I have given here, that is a subject mark compression while the layer is elongated. எங்க compression below the layer, that is the length is compressed while the layers above it is elongated. மேல இருக்குது elongate ஆயிருக்கு. So the length of the middle layer along the length of the beam does not change. Yeah, neutral axis. Neutral na என்ன? நடுநிலைமை, neutral. There is no change in the length. So that is called as the neutral axis. Okay. So as the beam is bent by the external couple, we are applying the external couple, apply பண்றீங்க. So the elastic force come into play and opposite this. So அப்ப bent position என்ன ஆகுது? In the bent position, the couple due to the elastic forces balances the external couple. நம்ம apply பண்ற force இருக்கு இல்லையா, அதை balance பண்ணுது and balances the moment of this couple ஐயும் balance பண்ணுது. That is, it balances ரெண்டு cases, balances the external couple and moment of this couple. ரெண்டு கேஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. balances the external couple and moment of the couple. அததான் நம்ம bending moment ன்னு சொல்றோம். அதே சேம் திங் தான். ஸோ ஒரு பீம் இருக்கு, அதனோட நியூட்ரல் ஆக்சஸ் அப்படியே இருக்கு. இன் அடிஷன் டு பெண்டிங், த அதர் எஃபெக்ட்ஸ் சச் as twisting and buckling. bucklingனா என்ன? வாட் இஸ் buckling? நெளியறது, ஸ்ட்ரைட்டா ட்விஸ்ட் ஆகுறது. bucklingனா நெளியறது. ஸோ த பொசிஷன் that is changing, buckling, ஞாபகம் வச்சுங்க, நெளியறது. buckling also may occur because of the external force. Yeah, that can be investigated by using the below formula. So the neutral axis, the layer, bottom layer length is compressed, top layer is elongated. So A, B, C ring is the cross sectional area. So PQ is the neutral axis. The PQ இருக்கு இல்லையா, இதுதான் அதோட neutral axis. P dash Q dash is the another, அதாவது இங்க இருந்து இது elongate ஆயிடுச்சு. So நம்ம another axis எடுத்திருக்கோம். At the distance y என்ற distanceல இன்னொரு axis P dash Q dash. It makes an angle as theta with the O. Okay. இப்போ radius வந்து R. You are going to same diagram only. So you have to get understand. அதனால அதே diagram copy பண்ணி paste பண்ணிருக்கேன். Again I have shown this diagram. So the angle between this is called it as the theta. This angle POQ angle is called it as theta. So then PQ is equal to the PQ இருக்கு இல்லையா, that PQ இதோட length கண்டுபிடிக்கணும். How will you measure the length of the PQ? Is equal to R into theta. R இங்கிறது radius, it makes an angle as theta. If you know the value of R and theta, you can find the length of the PQ. Okay. இப்போ PQ R into theta. How will you calculate P dash Q dash? P dash Q dash என்ன? That is, you have taken another axis at the distance of y from the PQ and again you have drawn one axis. Distance is y. So how will you measure P dash Q dash?
So what is this length? PQ is equal to R into theta. Upper P dash Q dash is equal to R into theta. In the length Y வந்து increase ஆயிருக்கு. So you add R plus in the equation பாருங்க R plus Y into theta. Y we have included Y into distance ல இருக்கு. So you can take it as R plus Y into theta. So you have to calculate what is the extension. எவ்வளவு தூரம் நீண்டு இருக்கு. Extension you have to calculate. How will you find the extension? If you know the difference between the P dash Q dash and PQ, you can find out the extension. Okay. So P dash Q dash minus PQ. What is the value of P dash Q dash? R plus Y into theta minus PQ என்ன R theta. அப்ப என்ன ஆகும்? R theta plus Q Y theta ன்னு இருக்கும். அப்ப R theta plus of R theta minus R plus Y into theta. You cancel out the remaining, you are getting Y into theta. So extension Y theta. So extensional strain you have to calculate. What is the strain? Ratio between the increase in length to the original length. If you know, you can calculate the strain. So what is the increase in length? The extension கண்டுபிடிச்சிருக்கீங்க Y into theta divided by what is the original length? R into theta. So theta cancel பண்ணலாமா? Is equal to Y by R. If you have the paper and pen, இதை எழுதிக்கோங்க. Confuse ஆகாதீங்க. Let Q be the Young's modulus of the material. இப்போ longitudinal stress of P dash Q dash என்ன? Q into strain. இதை எழுதிக்கோங்க. Q into strain. Q into what is the strain? What is the strain? Can say no. Q into strain என்ன? Y by R. Y by R. Good. Thank you. So Q into Y by R. So if you are considering the area of the filament ஓட area ஏன்னு எடுத்துட்டீங்கன்னா, then longitudinal force is equal to, how can you write? Q into, you are written this equation, no? எழுதுங்க. Q into Y by R into A. Right? So now you have to calculate what is the moment of the force. How will you calculate the moment of force? Related to this PQ you have to calculate. So again you write, next step, Q into Y by R into A into Y. Can understand how many Y is your Y by R into A into Y இருக்கு. So Y into Y, Y square. So you can write it as Q A Y square by R. So in that like Q by R ங்கிறது constant that you take it as outside. You can calculate the remaining moments by using the summation of A Y square. So sigma summation A Y square is called it as geometric or second moment of inertia. அதை வந்து நம்ம you can take it as I in measure பண்ணலாம். Therefore substitute the value summation A Y square is equal to I in this equation. So what will become? Internal bending moment is equal to Q into I by R. So for rectangular, suppose you are taking the beam and or beam எடுத்துருக்கீங்களா? Suppose rectangular இருந்தா how can you write? Suppose circular இருந்தா எப்படி எழுதலாம்? அது you can derive. That no need to derive here. According to your syllabus, you can write the equation directly. For rectangular cross section, breadth B, thickness D ன்னு எடுத்துட்டோம்னா, into summation A Y square is equal to BD into D by 12. That is D into D, D square ஆயிடும். So BD square by 12. By using this, you can calculate this values. For circular cross section, circular இருந்துச்சுன்னா, radius can R. So I can be written as summation AY square is equal to pi R square by 4. R square into R square இருக்கு. So it will become R power 4. So you can write it as pi R power 4 divided by 4 ன்னு எழுதலாம். So by using this, we can calculate the Young's modulus of this. Sorry, bending moment கண்டுபிடிக்கிறோம். So bending moment is nothing but here you are taken the beam that is the neutral axis. This is the neutral axis. Neutral axis na நடுநிலைமையில இருக்குன்னு அர்த்தம். So you are taken a point PQ at the distance of R from the O. It makes an angle is theta also. So from this top layer you are considering the P dash Q dash at the distance of Y the distance la you are taken the point P dash Q dash. So because of this force, so the lower that is bottom layer is getting contraction, compression. The top layer is getting the elongation, extend ஆகுது, elongate ஆகுது. So for that you have to calculate what is this. So by you know PQ is equal to the length of the PQ is equal to R into theta.
So from here, you have taken at the distance y, p dash q dash. So p dash q dash is equal to r plus y add பண்றோம். r plus y into theta. So எவ்வளவு extend ஆயிருக்கு? How it is along extended? So that is p dash q dash minus pq. That is இதோட value என்ன? r plus y into theta minus r theta. So if that we can write r theta plus y theta. R theta cancel. So you can write it as y theta. So external strain is equal to increase in length by original length. So if you substitute the value y theta by r theta, theta will be cancelled. Remaining you are getting extensional strain is equal to y by r. So longitudinal stress on the p dash q dash, that is q into strain. Strain in y by r. So q into y by r. If you are considering the filament area is small a, means longitudinal force is equal to q y by r into a. அப்ப moment of the force கண்டுபிடிக்கணும். Moment of the force எப்படி கண்டுபிடிப்பீங்க? Already you have the equation q into y by r into a. Take the equation, multiply y by this equation. So y into y square. So qa y square by capital R square. Capital R. So by this, using this equation, you can calculate the moment of the force related to the point PQ. So that you can take it as q by r வெளியில எடுத்துறலாம். Summation a y square. அதான் என்னன்னு சொன்னா geometric or second moment of inertia ன்னு சொல்றோம், that is represented by I. So you can calculate the internal bending moment is equal to qi by r. For rectangular cross section bd square by 12. For circular cross section you can calculate by pi r square by 4 use பண்ணி you can calculate the bending moments. Okay, so can you understand? So the remaining the block 3 I will complete in the next class. Please study. Participants, can you understand? புரிஞ்சுதா participants? Yes, participants, any one of you answer? Can you understand, ma? Yes. Okay, thank Yes, you. ma'am. Thank you. Thank you, participants. Sir, thank you, sir.